அமைக்கவா வேண்டாமான்னு குழந்தையோட ஒரு பொண்ணு தன் பெற்றோரோட கேட்கணும். திருமா பெருமைக்கு நிகரேது. உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். கடினத்தமாக இடிக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில ஏன் இந்த குழப்பம் வந்து சரி கேட்டா முன்ஜென்ம பாவ வினைகளால் ஏற்பட்டதுதான். அதனால இனி ஒரு வாழ்க்கையை அமைச்சு புண்ணியமான நிலை அமையக்கூடிய விதி இருக்கு என்பது உண்மை. அதுக்கு இன்னும் 69 நாட்கள் அவகாசம். பொறுமையாக இருந்து ஜெயிச்சுட்டாரு. இதெல்லாம் வேற என்ன வேணும்ப்பா? வேற கிடைக்கணும். பக்கத்துல அவனுடைய உள்ளத்தை செம்மையாக்கி காப்பாற்றாரு. கல்யாண வாழ்க்கை ஆவணிக்கு மேல் நடக்கும். அப்படியே டாக்டர் ஆயிடுவான். ஆமாமா பக்கத்துல வா. சரி சென்று வந்து வாரு. கர்மதானிக்கு என் பொண்டாட்டி சரியில்லையா, அவ உடம்பு சரியில்லையான்னு ஒருத்தன் கேட்க சாப்பாடு முடிச்சு போங்க. பாப்பா பக்கத்துல நின்று கூப்பிடுறது மாதிரியே ஒரு பிரேமை சத்தம் உன் மனைவி காதுல விழுது. சரிதானே? யாரோ என்னைய கூப்பிடுறாங்க, யாரோ என்கிட்ட பேசுறாங்க, எனக்கு கண்ட கண்ட மாதிரிலாம் தெரியும். நீ அவளுக்கு இது மனசு சொந்தமான கோளாறா அல்லது செய்வதை சொந்தமான கோளாறா இல்ல வேற எதுவும் தீய சக்திகள் பேய் பிசாசு பிடிச்சு ஆட்டுதா அப்படின்னு படாத பாடுபட்டுதாரு. இந்த நிலைமையிலிருந்து மாற்றி அவளை தெளிவாக்கி தந்தா போதும்டா. காரணம் வரலாம். இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. அடுத்த வாரம் அவளை கூட்டுவா. நல்லா தட்டி விட்டு கர்மதாமிக்கு யாரும் கேட்கணும். மேலப்பாளையம் பகுதி யார் இருக்கா? திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதி. மேலப்பாளையம் மேலப்பாளையத்தில் எந்த இடப்பா? நான் பைத்தியா இருப்பேனா? நீ சேர்மாவை பக்கத்துல இருக்கு செவராக சொல்லுங்க. 10 தாண்டி நான் என்ன நான் படிச்சிருக்கோம்னு நினைக்க, நீ படிக்காத சும்மா இருந்து குளிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கியோ? சுக்குலி புக்குலியெல்லாம் வேலை பார்க்க. என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாரு? காரணம் யாருக்காக நல்ல பாட்டு என்னமா அது? காரணம் என்ன வேணுமா உனக்கு? கல்யாணத்தை உனக்கு நடத்தி தானே, வருமானத்துக்கு வழியும் வகுத்து தானே. சரியா?
வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிறமாலையோட என்னை வந்து நடக்காதுமா, அதை கைவிட்டு அது வீண் விளைச்சல் சொல்லு வேண்டாம். பதில் இருக்கு, சந்தோஷம். கண்ணீர் விடாத கொஞ்சம் நல்லா வரும். கருதாமிக்கு தன் ஆண் மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது காந்தர்வா. எங்க இருக்காப்பா உன் பையன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கால வாங்க அதுவா, நல்லா இருக்கியா? உன் பையன் எங்கடா இருக்கான்? உன் பையன் எங்க இருக்கான்? அப்படியா? வேறாத கேளு. நீங்க இன்னொரு தடவை உன் மனத்தை அறப்பாஞ்சிடுது. இன்னொரு தடவை ஐயா தம்பி தனியே போறது மாதிரி தெரியலையே. திங்கிங் பண்ணியிருக்கான். உன் பையனுக்கு இப்போ வந்து சகட யோகம் நடக்கும். ஒரு வருஷத்துக்குள்ள 3 இடம் மாறக்கூடிய அளவுக்கு மனக்குழப்பவாதி. அது மட்டும் இல்ல, அவன் மனத்துக்குள்ள கொஞ்சம் ஆசைகள் அதிகம். கொஞ்சம் தேவையில்லாத பழக்கத்தால பணங்களை தான் உன்கிட்ட கணக்கு காட்ட மாட்டாங்க. அவன் தேவைக்கு வச்சிருப்பான்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. அவன் சேர்த்து இன்னொரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு இதான் உண்மை. புரியுதா புரியலையா? இன்னொரு ஆளை சேர்த்து அவன் பணத்தை அங்க வச்சு நல்ல நட்பு. அவன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக ஒரு நட்பு இருக்கு. உன் மகன் திரும்பி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு தெரியுமா? ஆமாப்பா, தேடி ஓடி வந்துருவான். வரக்கூடிய நேரம் இரவு 9:45 மணியாக வந்துருவான். சந்தோஷமா இருக்கும். அடுத்த தம்பி ஸ்ரீகாந்தன் பாடா தம்பி. கூடாத நட்பு கேடாக முடியும். எப்படி கூடாத நட்பு கேடாக? உன் பையனை பழகாத பழக்கத்தெல்லாம் பழக்கி வச்சு தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கி இப்போ வந்து தகப்பையாரு தாயாருன்னு அடையாளம் தெரியாத முட்டா பேரா அவன் இருந்துட்டு இருக்கான். அவன் மனத்தை மாத்தி கொண்டு வந்தா போதுமாடா. காரணம் சேர்த்துருவோம். இந்தாப்பா உன் பிள்ளைய கொண்டு சேர்க்கிறேன். வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்துட்டார். கர்மசாமிக்கு சாமி எங்க வீடு ஒரு பக்கம், நாங்க ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. அது எப்போ மாறும்னு ஒருத்தர் இருக்கார். யாரு? திருநெல்வேலி எல்லை. வீடு எங்க இருக்கு காப்போம்? நீங்க இருக்கிறது திருநெல்வேலி காலம். இன்னொரு காரணம் சொல்லணும். பிறருக்கு எண்ணினாலும் அளவில்லாத துன்பமடா. ஐயா இருக்க அவ வழியை சார்ந்தவங்களாம் நமக்கு நல்லவங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? உன்னைய குற்றவாளியாக்கி குடும்பத்துக்கு ஆகாதவளாக்கி அங்க இருக்க விடாம உன்னை அதான் நடந்துச்சு. கால விட்டுருவா. பையனா என்ன பேருடா? என்ன பார்ப்போம். சரி, நட்புகளை குறைத்துக்கொள், நட்புகளை குறைத்துக்கொள். அப்படின்னா போலீஸ் விசாரணைகளை நீ மாட்டுவ. மனதை மறக்கு, மனதை அடக்கு. நைட்டில் ரொம்ப லேட்டாகி வருவார சொல்லி அதனால
புத்தி கட்டவனே, மனதை திருத்தடா, காலம் வா. என்ன வேணும் உனக்கு? அதுக்குதான் நான் சொல்லிட்டு கேட்டுருவான். கேட்கறது இன்னொரு ஆள் சொல்லி கேட்பான். இன்னொரு ஆள் யாருக்கா? வீட்டில் திருந்தாது, வெளியில தான் திருந்தோம். வெளியில திருந்தா நம்ம மன வருத்தப்படுவோம். அதனால அவனுக்கு எந்த ஒரு ஆபத்துக்கும் நாம காப்பாற்றி உன் பிள்ளைய மன அடக்கத்தோட ஒழுக்கமா வாழ வச்சுட்டாங்க. உங்களோட இருப்பான், தொழில் அமையும், அமையும். சந்தோஷமா இருக்கா? கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குது. கேட்கறது யாருப்பா? நிறைய வேலை முடியுங்க. யாருக்கு யாருக்கு ஆரம்பிச்சிய? பொண்ணுக்கு எந்த ஊர்ல எழுதி கொடுத்துருக்கிய? வேதத்து பாடசாலை நாகர்கோவில். நீங்கள் திருநெல்வேலியோட, நீங்க நாகர்கோவிலா? எந்த ஊரு? நான் சொன்னது யாருமே புரியுது போலுங்க. என்ன திருநெல்வேலி எல்லை கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வியாபாரஸ்தான யாருப்பா வச்சிருக்கா? பைத்தியம் 1, பைத்தியம் 2, பைத்தியம் 3. சரி, கரெக்ட். புரிய தள்ளு. எல்லாரும் அங்க போயிருங்க. சங்கரன் கோவில், சங்கரன் கோயில், சங்கரன் கோயில் பக்கத்துல சங்கரன் கோயில், சங்கரன் கோயில். வழிபாதை நிக்காங்க. திருநாளை பக்கத்துக்கும் போய் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உட்காருங்க. வாங்க, பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? வாக்கா காலம் சுவா. கர்மசாமிக்கு நல்ல ஐந்துரிமா சாமி காலம். என்னடா வேணும் தம்பி உனக்கு? என்ன பக்கத்துல வாங்கடா. குடும்பத்தாலையும் இருக்கும், சட்டத்தாலையும் வரும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். அவனுடைய நேரங்கள் இப்போதைக்கு வந்து செட் ஆகல. மாறதுக்கு நாளாகும், 6 மாதங்களாகும். நீங்க எல்லாம் மன அடக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ள அடிக்கடி நடக்கும். சரிங்களா? காலம் வேற என்ன வேணும்? அடாம சொல்லுக்கா. என்ன வேணும்? கெட்ட பழக்கம் இருக்கு, நீங்க தானே சட்டப்படி குழப்பலாம் ஆகிட்டாரு. பக்கத்துல நல்லா 3 முறை என்னைய பார்க்கலாம். எந்த ஊருப்பா? அப்படி